வணக்கம். தமிழ் பாடம் 6ஆம் வகுப்பு இயல் 2 திருக்குறள். போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் 5க்கான திருக்குறள் பார்த்தோம். இப்போ பக்கம் 49 இருக்கிற மீதி இருக்கிற 6லேருந்து 10 பார்க்க போகிறோம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த ஸ்டார் போட்டுக்கிறதுனால இது மனப்பாட பகுதி, நன்றாக படிச்சுக்கணும். எழுத்து பிழை இல்லாமல் எழுதுகிற அளவுக்கு படிச்சுக்கணும். ஈன்ற பொழுதின், ஈன்றனா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போதுன்னு அர்த்தம். ஈன்றனா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற டைம். ஈன்ற பொழுது, பொழுதுனா அந்த டைம், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற டைம். அதை தின்னா அதை விட, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற டைமை விட பெரிது உவக்கம். பெரிதுனா ரொம்ப பெரிய உவக்கம்னா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுறது எப்பன்னா தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன்னோட பிள்ளைய, அது மகளா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும், சான்றோன்னு மற்றவங்க ஒரு புகழ்றாங்கன்னு வைங்க, அப்பதான் அந்த பெரிய மகிழ்ச்சி வரும். பெரிய மகிழ்ச்சி ஒரு தாய்க்கு கிடைக்கும். எப்பனா ஒரு குழந்தை பிறந்தோடனே ஒரு தாய் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா, அதை விட ஈன்ற பொழுதின், அந்த பெற்றெடுக்கும் பொழுதை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா. எப்போ தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்க்கு வரும் இங்க, என கேட்ட தாய். இது மனப்பாட பகுதி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுவும் ஸ்டார் போட்டிருக்கு, மனப்பாட பகுதி. அன்பிலார், உங்களுக்கு இந்த வார்த்தையே புரியுது. அன்பு இலார், அன்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாம் தமக்குரியர், எல்லா பொருளும் இங்க இந்த பொருள்னா அது என்னோடது, அது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்பிலார், அன்பு இலார்னா அன்பில்லாதவர்னு அர்த்தம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், எல்லா பொருட்களையும் அது எனக்கு தான், அது என்னுடையது, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அன்புடையார், இந்த வார்த்தையை தெரியும். அன்பு உள்ளவர்கள். என்பும் உரியர் பிறகு, தன்னுடைய உடம்பும் தனக்குரிய எழும்பும் எல்லாமே மற்றவங்க ஒரு சேவையா செய்வாங்களே. அன்புள்ளவங்க தான் கிட்ட இருக்க பொருட்கள் மட்டும் இல்ல, தன்னோட உடல் உழைப்பு கூட கொடுப்பாங்களே, அதை தான் சொல்ல வராங்க. திருவள்ளுவர் என்ன சொல்ற, உடம்பும் எழும்பும் கூட, பொருட்கள் மட்டும் இல்ல, தன்னோட உடலும் என்பும் எழும்பும் கூட யாருக்கு, மற்றவங்களுக்காக தானம் பண்ற அளவுக்கு, தன்னோட உழைப்பா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னலம் இல்லாதவங்களா இருப்பாங்க அன்புடையவங்க. அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. என்புனா போன தடவை சொன்ன எழும்பு, ஓகேவா. அன்பின் வலியது உயர்நிலை. அன்பு உள்ளது எப்படி இருக்குன்னா உடல் மட்டும் இல்லை, அதுதான் உயிருள்ள உடல். ஒரு மனிதன் அன்போட இருந்தானா அந்த உடலில் தான் உயிர் இருக்கிற மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணப்படுவாங்க. அன்பு வலியது உயிர்நிலை. அன்பு இருந்தா அது உயிருள்ள உடலா கருதப்படும். அது இல்லாருக்கு, அப்படி இல்லாட்டி அது வெறும் என்பு தோல் போர்த்திய எலும்பும் சதையும் போர்த்திய உடம்பு. அது அன்பே இல்லை அப்படின்னா அது எலும்பாலும் சதையாலும் தோளாலும் செய்யப்பட்ட உடம்பு, உயிருள்ள உடம்பா கருதப்படாதுன்றாங்க. இனியவை கூறன்ற அதிகாரத்துல இருந்து பணிவுடையன் இன்சுலான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. ஒரு பணிவுனா ஒபீடியண்டா இருப்பாங்க. ஒரு பெரியவங்களை பார்த்தா, தன்னை விட திறமைசாலிகளை, ஆற்றல் உள்ளவர்களை, மரியாதைக்குரியவங்ககிட்ட எப்படி இருக்குன்னா பணிவு, பயம் இல்லை, பணிவா இருக்கிறது. பணிவா இருக்கிறதும் இன்சொலல் பேசுறது, இனிமையான நல்ல தகாத வார்த்தைகள் பேசாம இனிய சொல்லா பேசுறது தான் ஒருத்தர் தாங்கிட்ட இருக்கிறதுலே மிக சிறந்த அணிகலன்கள். அணிகலன்கள் என்றால் என்னன்னா ஆர்னமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆக்சசரி சொல்லுவாங்க. என்கிட்ட சூப்பர் வாட்ச் இருக்கு, தங்க வளையல் இருக்கு, இந்த செயின் இருக்கு, இந்த பர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அணிகலன்கள் வந்து உடம்புல அணிகிற இது ஆக்சசரி சொல்வீங்களா, ஆர்னமெண்ட்ஸ். அதை விட சிறந்த அணிகலன் ஒருத்தங்களுக்கு என்னவா, அவர்கள்கிட்ட இருக்கிற பணிவும் பேசக்கூடிய இனிமையான சொற்களும் தான் ஒருத்தனுக்கு இருக்கிற சிறந்த அணிகலன்கள். மற்றதெல்லாம் பெரிய அணிகலன்கள் கிடையாது. அடுத்தது, இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது ஸ்டார் போட்டிருக்கு, இந்த ரெட் கலர் போட்டிருக்கு இல்லையா, இது போட்டிருந்தா மனப்பாட பகுதி. நல்லா தெளிவா எல்லா வார்த்தைகளும் பிழை இல்லாம படிச்சுக்கணும். இனிய உளவாக, இனிய சொற்கள் அது இருக்கும்போது இனிமையா இல்லாத இத வார்த்தையை நம்ம கூறினால் பேசினால் எப்படி இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள்னா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனினா பழம். உங்களுக்கு நல்ல ஃப்ரூட் இருக்கும் போது, நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்கும் போது
காயா பழமா ஆகாததை எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்ட்டும் கிடைக்காது, யூஸும் கிடையாது. அதே மாதிரி இனிய சொற்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு இனிமை இல்லாத வருந்தக்கூடிய சொற்கள் பேசுறது, கனி இருப்ப ஃப்ரூட்ஸ் இருக்க அந்த ஃப்ரூட்ஸே ஆகாத காய் நிலையில இருக்கிற ஒரு பழங்களை சாப்பிட்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.